ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வேர்வொல்ஃப் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். வாங்க அம்மி ஸ்டேட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்கள் பேர் ஜியான் வயான். இப்போது நீங்கள் காலேஜ் தான் படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ், லியா அண்ட் லிசா. நீங்கள் 3 பேரும் ரொம்பவே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு. யாருமே உங்கள் பக்கத்தில் வர மாட்டாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே டீஸ் பண்ணிக்கிட்டு அது ஒரு ஹாப்பியாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். இப்போது உங்கள் காலேஜில் ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஃபாரஸ்ட் ஏரியாவில். நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக கிளம்புறீங்க, அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல். இப்போது உங்கள் டீச்சர் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஹே பசங்களா, எல்லாமே ரெடி பண்ணிட்டு எடுத்து வந்தீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் தான் போகிறோம். நீங்கள் எல்லாம் ரெடினா கிளம்பலாமா? அப்புறம் எல்லாருமே எஸ்ன்னு கத்துறாங்க. ஓகே, நம்ம வேன் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் கிளம்பலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய பிளான் போட்டிருக்கீங்க இங்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வேறு நாட்டியா, வேறு இங்கே இடத்துக்கு போகக்கூடாது சொல்கிற இடத்துக்குலாம் போகலான்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. ரொம்ப நாட்டி நீங்கள். அப்போது நைட் ஆகுது, கேம்ப் போட்டு தான் தங்கியிருக்கீங்க. அப்போது டீச்சர் பசங்களா, இன்றைக்கி ராத்திரி எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும். நான் என்னோடய கேம்பில் போய் தூங்க போகிறேன். யாராவது வெளியில் சுத்தத்தை பார்த்தேன் பனிஷ்மெண்ட் இருக்குது, புரியுதா? அதோட எல்லா பசங்களும் சரின்னு சொல்கிறாங்க. விளையாடுறவங்கள விளையாண்டுட்டு ஒழுங்காக போய் தூங்கணும். நீங்கள் ஒன்றும் சின்ன பசங்களில் நான் கைட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தூங்க போயிடுறாங்க. லிசா, மயன் போகலாமா? போகலாம். சரி, எந்த இடத்துக்கு போகலாம்? பிளான் எதாவது பண்ணி வச்சுருக்கீங்களா? அதுவா, இங்கே கொஞ்சம் தூரத்தில் ஏதோ கேஸ்டல் மாதிரி இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கேஸ்டலா? அதுவும் இந்த காட்டுலையா? ஆமாண்டி, கேஸ்டல் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வேணா அந்த இடத்துக்கு போகலாமா? எல்லோரும் தூங்கட்டும், நாம் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் மணி 10 ஆகுது. எல்லோரும் போய் அவங்கவுங்க கேம்பில் போய் தூங்குறாங்க. அவங்கவுங்க போய் படுத்தாச்சு, கிளம்பலாமா? போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் 3 பேரும் அந்த காட்டுக்குள்ளே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. செம பயம் உங்களுக்குள்ளே, உங்கள் 3 பேருக்குள்ளேயும். ஏன்னா யாருமே இல்லை, தனிக்காடு. எப்போ அனிமல்ஸ் வரும், வேறு என்ன வரும்னோட உங்களுக்கு தெரியல. இவ்வளோ தூரம் வந்துட்டோண்டி, எனக்கு வேறு பயமாக இருக்குது. உங்களுக்கு கேம்புக்கு போகிற வழி தெரியும்ல? எனக்கு தெரியும்டி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிசா சொல்கிறா. உங்கள் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டும் கூட வந்துட்டு தான் இருக்கா. ஏதோ ஏதோ உல்ஃபு மாதிரி கேட்குதுடி சவுண்டு. இதுக்கப்புறம் ஃபர்தராக போகணுமாடி? லிசா, என்னடி இப்படி சொல்கிற? உன்னை நம்பி தானே நாங்கள் 2 பேர் வந்தோம். ஏன் எனக்கு எதுவும் சரியா படலடி, கிளம்பி போயிடலாம். சரி, கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் போகலான்னு பார்க்குறீங்க. ஒரே ஒரு ஊழ சத்தம் தான். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அலறி அடித்து ஓடுறாங்க. நீங்களும் ஓடிட்டுருக்கீங்க. கால் தடுக்கி கீழே விழுந்துடுறீங்க. லிசா, லியா, எங்கே போனாலுங்க? அப்போது உங்கள் பின்னாடி ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு வேர்வொல்ஃப் உங்களை பார்த்து உள்ள எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு விட்டுடு ப்ளீஸ். அதுக்கப்புறம் அது மனுஷ ரூபத்துக்கு மாறுது. அந்த உருவம் வெளிச்சத்துக்கு வந்தான்னா நீங்கள் பார்க்குறீங்க, அது வேற யாரும் இல்லை, யுங்கி. யுங்கி, நீ எப்படிங்க? ஏன் அதை நான் கேட்கணும்? நீங்க இங்க, அதுவும் காட்டுக்குள்ளே தனியா? நாங்கள் கேம்பில் வந்தோம், ஒரு ட்ரிப் மாதிரி. நீ எப்படிங்க, அதுவும் இந்த காட்டுக்குள்ளே?
நீ எப்படி சிட்டிலையும் இருக்க இங்கேயும் இருக்க? நீ என்ன மெஜிஷியனா என்ன? மெஜிஷியன்லாம் இல்லை, நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். நான் சிட்டிக்கு ஒரு வேலையாக வந்தேன், அப்போ தான் உன்னை பார்த்தேன். ஓ, பட் வெரி தேங்க்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடத்துக்கு கொண்டு போய் விட்டுறியா? எனக்கு பயமாக இருக்கு இவங்க. வயன், நான் உன்னை சொல்லுவேன், தப்பாக நினைக்க மாட்டேல்ல? சொல்லு இங்கி. நீ என்னோட வீட்டுக்கு வரியா? இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எங்கள் வீட்டில் இருந்துட்டு நீ அதுக்கப்புறம் நானே உன்னோட காலேஜ் கிட்ட வந்து விட்டுறேன் பத்திரமா. உனக்கு ஒன்றும் ஆகாது, ஐ வில் ப்ராமிஸ். சரி, ஓகே. அதோட வயன் யூங்கி கூட போகிறாங்க. அங்கே ஃபஸ்ட்டே கதவு திறந்தானே ஒரு குள்ள வார்த்தை ஒன்று வருது. அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஹே அண்ணா, யாரா இந்த பொண்ணு? ஜிமின், உன்கிட்ட நான் சொன்னது இல்லையா? ஓ வயன், பரவாயில்லையே, ரொம்ப அழகாக இருக்க வயன். இவன் சொன்னதை விட ரொம்ப அழகாகவே இருக்க. மை செல்ஃப் ஜிமின். உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேர் வயன். இப்போ தானே நீங்கள் வயன் கூப்பிட்டீங்க. அப்புறம் அது ஒன்றும் இல்லை, உன் வாய்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு என் காதால் கேட்கணும்னு நினச்சேன், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தா பின்னாடிட்டே வராரு. ஹேய் அண்ணா, நீ சொன்ன வயன் இவங்க தானா? அழகாக இருக்காங்க. ஹே வயன், how are you? I'm fine. யுங்கி, உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்க போல. சாரி, நான் பார்த்த ஒரே ஹியூமன் பீயிங், எனக்கு பிடிச்ச ஹியூமன் பீயிங் நீ தான். அதனால்தான் உன்னை பற்றி எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன். அது சரி, சரி வா. ஜின்யூங், ஆரம், அப்புறம் ஜேகே, ஜேயோ, இன்னும் 4 பேரை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம், வா. அதோட ஜிமின். அண்ணா, ஜேகேவும் ஜேயோ பண்ணாவும் இங்கே இல்லை, அவங்க 2 பேரும் வெளில போயிருக்காங்க. எதுக்காக? அதுவா, ஜேயோ பண்ண ஸ்ப்ரைட் வாங்கணுன்னாரா? ஜேகே சும்மா தான் இருந்தான், அதனால தான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது சரி, அவன் ஸ்ப்ரைட்டை கட்டி பிடிச்சிட்டே அழுகுறான். சரி வா, ஜின் அண்ணகிட்டையும் ஆரம்கிட்டையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்புறம் கிச்சனில் போனால் ஆரம் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி ஜின்னுக்கு தொல்லை கொடுத்துட்ருக்காரு. டேய், உன்னை அதை அப்படி கட் பண்ண சொல்லடா, தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதடா. டேய், எனக்கு ஹெல்ப் பண்ணுற, நீ என் வேலையை அதிகமாகிட்டு இருக்க. அமைதியே நில்லு, இல்லை உனக்கு பனிஷ்மெண்ட் தான். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு காலிலேருந்து உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன். நீங்கள் எது எடுத்தாலும் அதை தொடாத எதை தொடாத சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வயன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க உள்ளே வரத்துக்குள்ளே. யார் இந்த காமெடி பீஸு? இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் சொன்னல, ஜின்யூங், ஆரம் 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணலன்னா தான் ஆச்சரியம். வா ஜின்யூங், சொல்கிறா யுங்கி. ஹேய், நீ சொன்ன பொண்ணு வயன்? ஆமாம் யுங், வயன் தான். ஓ ஹே வயன், how are you? I'm fine. ஜின்யூங், ஆரம் ஹியூங் தானே அது? ஆரம் தான். ஹே ஹாய் ஆரம் ஹியூங். அப்புறம் சமையல்லாம் செம்மையாக பண்ணுறீங்க போல். நான் நல்லா தான் பண்ணுறேன். ஜின்யூங் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஓ தெரியும், ஹியூங்கி சொல்லியிருக்காரு. ஹியூங், எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்கல்ல நீங்கள்? எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜிமின், ஹே வயன், நான் உன்னை இந்த வீட்டை சுற்றி காட்டுறேன், வா. வீடா இது? கேஸ்டல் தானே, ஆனால் எனக்கு இது வீடு தான், வா உனக்கு சுற்றி காட்டுறேன். அதோட எல்லா இடத்தையுமே சுற்றி காட்டுறாரு. யூங்கி, ஜிமின், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வெளில போயிட்டு வரேன், அது வரையும் வயனை பத்திரமா பார்த்துக்கோ. சரிங்க, வா வயன் போகலாம். இந்த வரேன். அதுக்கப்புறம் எல்லா இடத்தையுமே சுற்றி காட்டுறாரு. நீங்கள் எல்லாமே பார்த்து ஆச்சரியப்படுறீங்க. வாவ்,
இப்படி ஒரு இடம் காட்டுக்குள்ளே இருக்குன்னு யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. எப்படி தெரியும்? இங்கே வரவிட்டா தானே. அது சரி, நீங்கள் எப்படி விடுவீங்க? அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஜிமின் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரியாக பண்ணுறாரு. வயன் பொறுமையாக திரும்புகிறாங்க. அப்போது வயன்கிட்ட வந்து ஒரு மாதிரி ஒரு உடம்புலாம் சிலிர்க்கத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமின், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சாரி வயன், எனக்கு நான் ஹியூமன் பீயிங்ஸ்கிட்ட இதுவரையும் பழகினதில்ல. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வரேன். நான் இங்கேருந்து கிளம்புறேன். அதோட ஜிமின் அங்கேருந்து போயிடுறாரு. என்னவோ. அதுக்கப்புறம் நீங்கள் ஜின்கிட்ட தான் போகிறீங்க. ஹே வயன், இங்கே கேஸ்டல் சுற்றி பார்த்தியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஹியூம். அப்புறம் இங்கே யார் ரேப்லாம் அதிகமாக பாடுவீங்க? அதுவா, யூங்கி நல்லா பண்ணுவான். ஆரம், ஜியோ 3 பேருமே நல்லாவே பாடுவாங்களே. ஏன் திடீர்னு இந்த ஒரு கொஷின்? இல்லையே, அவங்கள விட நீங்கள் தான் அதிகமாக பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். வாட்? நானா? எனக்கு ரேப்லாம் வராது. ஐ எம் வோக்கல் யூனோ. ஓ, ஆனால் இந்த கிளிப்பு எனக்கு கிடச்சிது. என்ன கிளிப்? ஆடியோ கிளிப் கேட்குறீங்களா? காட்டு. இதை நீங்கள் தானே பண்ணீங்க வயன். இந்த கிளிப் உனக்கு எப்படி கிடைச்சது? இவங்க தான் எனக்கு போட்டு காட்டினாரு. நான் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். வாட் வயன் அப்படின்னு சொல்லிட்டு சின் துரத்திட்டு வர்றாரு. நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க, விளாண்டுருக்கீங்க 2 பேரும். ஆக்சுவலாக நீங்கள் யூங்கி எப்போ பார்த்துருப்பீங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் டியூஷன் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. அந்த தெரு எப்போவுமே அமைதியாக தான் இருக்கும். அந்த ரோட்டை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தனியாக போயிட்டுருக்கும் போது 2 பேரும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. என்ன, யாரோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போது உங்கள் வழியை மறைக்கிறாங்க அந்த 2 பேருமே. ஹே நில்லு 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 நில்லு. எங்களை விட்டு ஓடலான்னு பார்க்குற? உன்னை இன்னைக்கு டேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் போகிறதா இல்லை. உன்னை ஒரு மாதத்துக்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிது. உன்னை இன்னைக்கு தூக்கிட்டு போய் என் இடத்துல வச்சு ரசிக்க போகிறேன். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, செம்ம கட்டையாக இருக்கா, தூக்கிடலாமா? அதுக்கப்புறம் 2 பேரும் உங்களை ஃபோர்ஸாக அவங்க இடத்துக்கு இப்போ கூப்பிட்டு போகிறதுக்காக இழுக்கிறாங்க உங்க கையை. விடுங்க, ஹெல்ப், யாராவது காப்பாத்து, ஹெல்ப் ப்ளீஸ், விடுங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்ஸாக இழுத்ததில் உங்கள் கை வேகமாக ரோட்டில் போய் கீறிடுது. அதில் உங்களுக்கு ரத்தம் வருது. என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் பின்னாடி ஏதோ ஒரு நிழல் தெரியுது. அப்போ பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, யூங்கி தான். யூங்கி மனுஷ ரூபத்துலேருந்து வேற உல்ஃபாக மாறுறாரு. அந்த மாறின செகண்டில் அவங்க 2 பேரையும் கொதறி எடுத்துடுறாரு. நீங்கள் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் பார்க்குறீங்க. அவங்க 2 பேரையுமே கடிச்சு அவன் வாயில் ரத்தம், அவ்வளோ ரத்தம் வருது. அதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் யூங்கி வராரு. அவரோட உண்மையான ரூபத்தில் வராரு. வயன், உங்ககிட்ட எந்த பதிலுமே இல்லை. வயன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்கள் யார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. வயன்,
என்னோட நேம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உன்னோட நேம் ஒயன், கரெக்டா? ஆமாம், என் ஒயன் தான் என் பேர். எனக்கு எல்லாமே தெரியும். வா, உன்னை வீட்டில் விட்டுறேன். நீங்கள் என்ன எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்கள் எதுவுமே சொல்லலை, அதுக்கப்புறம் இவங்க கூட நடக்க ஆரம்பிக்கிறீங்க வீட்டுக்கு. என்ன பயமாக இருக்கா? ஆமாம். பயப்படாத, உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்புறம் நான் வேர்வொல்ஃப். உங்களுக்கு அவர் மாறினதுனால தெரிஞ்சிருக்கும். எப்படி உங்களால் வேர்வொல்ஃபாக மாற முடியுது? அதே மாதிரி மனுஷனாகவும் இருக்க முடியுது? அதுவா, அது எங்கள் அம்மா ஹியூமன், எங்கள் அப்பா ஒரு வேர்வொல்ஃப். அதனால தான் நான் இப்படி என்னால் என் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் உன் கையில் இருக்க ரத்தத்தை தொட. ஏன் ரத்தத்தை தொட? ஏன்னா ரொம்ப நேரம் என்னோடய பவரை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மாறிட்டேன்னா ஐம் ஸோ சாரி. அதுக்கப்புறம் நீங்கள் அவசரமாக உங்கள் பிளட்டை உங்கள் கர்ச்சிஃப் வச்சுருப்பீங்க, அதை தொடச்சி அப்படியே அங்கேயே போட்டுறீங்க. வா போகலாம். அப்புறம் என்ன எது காப்பாற்றுனீங்க? எனக்கு தெரியல. இதுவரையும் நான் ஹியூமன்ஸ் கூட பேசினது கூட கிடையாது. ஒன்றை பார்த்தோன்னே எதுக்கு எனக்கு காப்பாற்றணும்னு தோணுச்சுன்னு கூட தெரியல. ஐ திங்க் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே ஷாக்கில் இங்கேயே பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம் வயன், நீ நினைக்கலாம் ஒரு வேர்வொல்ஃபு எப்படி ஹியூமன் விரும்பலான்ட்டு. எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க எக்ஸாம்பிளாக. உனக்கு பிடிச்சிருந்தாலும் ஓகே, பிடிக்கலனாலும் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். என்னை பற்றி நான் மோஸ்ட் ஆஃப் யார்ட்டிவ் ஆயிட்டான்னு சொன்னதில்லை, நீ கேட்கறதுனால சொல்கிறேன். என்னோடய ஃபேமிலியில் 6 பேர், என்னோட சேர்த்து 7 பேர், ஒரு அண்ணன், 5 தம்பிங்க. எல்லார பற்றியும் சொல்கிறேன். நடந்து போயிட்டுருக்கும்போது எல்லாரை பற்றியும், எல்லாரோட கேரக்டர் பற்றியுமே சொல்லியிருப்பார். அப்போ தான் ஜின்னோட ரேப்பையுமே போட்டு காட்டியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃபன்னியாக இருக்கனால அந்த ஃபோனில் அவங்க ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க அவங்க ஃபோனில். அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசன்ட் தான் 2 பேரும் ஜின்னும் வயனும் ஓடி பிடிச்சி விளாண்டுருக்காங்க. அப்போது வயன் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா ஷார்ப்பான எட்ஜில் வயனோட கை போய் பட்டிருக்கோம். அதனால் வயன் கை ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. ஜின் பின்னாடி ஓடி வந்திருப்பார்ல, அவர் ஒரு 3-4 அடி டிஸ்டன்ஸ்லேயே நின்றுறாரு. வயன் இங்கேருந்து போ. கொஞ்சம் கொஞ்சமாக ஜின்னோட கண்ணு ரெட்டாக மாறுது. ஜின்னு, என்னாச்சு? நான் ஏதாவது தப்பு பண்ணனா? ஏன் கோவமாக பேசுகிறீங்க? வயன் இங்கேருந்து போ. வயன், உன் கையில் அந்த ரத்தம் வருது. என்னால் என் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்கேருந்து போ. யூங்கியை கூப்பிடு. ஜின்யூங் கூப்பிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து போகிறீங்க. ஜின்னும் அவரோட அந்த ஒரு வெறியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கதவை போய் சாத்திக்கிறாரு ஆரம்ப வச்சு. ஜின்யூங், என்னாச்சு? ஏதோ என் பவர் வெளில வர மாதிரி இருக்கு. வயனுக்கு எதாவது அடிபட்டுச்சா? ஆரம் கேட்குறாரு. ஆமாம், இந்த ரூம்குள்ளே இருப்போம், அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்மளை நம்பி வந்திருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கண்ட்ரோல் இழக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேர்வொல்ஃப் ஃபார்முக்கே வந்துடுறாங்க 2 பேரும். இந்த பக்கம் வயன்னா யூங்கியை தேடி போயிட்டுருக்காங்க. யூங்கி எங்கே இருக்கீங்க? யூங்கி நீங்கள் தேடிகிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் ஜேகேவும் ஜேயோப்பு தான் வந்துட்டுருக்காங்க. அவங்க ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. பட்
உங்களுக்கு இங்கே ரத்தம் வர்றது ஜேகேவால் உணர முடியுது. ஏன்னா ஜேகே பிறக்கும் போதே இவங்களை விட எல்லாரை விட அதிகமான பவரோட பிறந்திருப்பார். இன்ஃபேக்ட் ஜேகேக்கு ஏதாவதுனா இவங்க எல்லாருமே உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா ஜேகேட்ட அவங்க சோல்ஸ் எல்லாமே கனெக்டாக இருக்கும். ஜேகேக்கு அடிபட்டுச்சுன்னா கூட அவங்க உடம்பு அவங்க கண்ட்ரோலில் இருக்காது, அந்த மாதிரி மாறிடும். இந்த பக்கம் எனக்கு ஹியூமன் பிளட் ஸ்மெல் வருது. ஜேயோப்க்கு அது உணர முடியல, ஏன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறனால. ஜேகே, எனக்கு எந்த ஸ்மெல்லும் வரலையே. எனக்கு பிளட் ஸ்மெல் வருது. நம்ம கேஸ்டில் ஏதோ ஹியூமன் இருக்காங்க. ஹியூமனா? என்னடா சொல்கிற? இங்கே ஹியூமன்ஸ் வர வாய்ப்பே இல்லையே, அதுவும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே. நான் சொல்கிறேன்ல, நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்க, என்னால் உணர முடியுது. சரி வா, பட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. 2 பேரும் அங்கே தான் வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் வயன் தேடி யூங்கி கண்டுபிடிச்சிடுறாங்க. யூங்கி என்னாச்சுன்னு தெரில. சின்னியும் கண் ரெண்டாக மாறிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. அவங்க ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு சத்தம். அதோட வயன் காம் டவுன். உன் கையில் எதாவது அடிபட்டுச்சா? உடம்புல எதாவது அடிபட்டுச்சா சொல்லு. ஆமாம், என் கையில் எச்சில் கீறி ரத்தம் வருது. வயன், என்ன வயன் பண்ணியிருக்க? நாங்கள் யாரும் ஹியூமன்ஸ் இல்லை வயன். நீ சேஃப்டியாக இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? என்னால் என் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் யாராலையும் கிடையாது. முக்கியமாக ஜங்கு கிட்ட. ப்ளீஸ் வயன், இது எப்படியாவது இங்கே எடுத்து போயிடலவா. ஃபஸ்ட்டு மற்றவங்க எல்லாம் மாறுறதுக்குள்ளே உன்னை எங்கேயாவது பூட்டி வச்சிட்றேன். அதுக்கப்புறம் யூங்கி உங்களை மாடிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்காரு வேரல் ஃபார்முக்கு. அப்பா, இங்கே இருக்கிறது சரி கிடையாது. வா வயன், கீழே போகலாம். அதோட யூங்கியோட ரூமுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே டே மாறிட்டுருக்காரு. பிளட் ஸ்மெல். இந்த பக்கம் டே மாறிட்டுருக்காரு. வயன் வேறு வழியில் இங்கேருந்து போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் வாசலில் வரலான்னு பார்த்தா ஜேகேவும் ஜேயோப்போ வந்துடுறாங்க. இப்போ ஜேயோப்பால் உணர முடியுது. நோ ஜேகே. திரும்பி பார்த்தா ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக மாறவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. யாராவ எதுக்காக இங்கே வந்தா? உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு ஹியூமன்ஸ்னால் பிடிக்காதுன்னு. பிளட் ஸ்மெல் என் மூக்கில் ஏறுது. எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க இவளை? அப்படியே ஜேகே கண் ஃபுல்லாகவே ரெட்டாக மாறிடுச்சு. அவர் கை கால் ஃபுல்லாகவே வேர் உல்ஃபாக மாற ஸ்டார்ட் ஆகுது. வயன், இங்கிருந்து போயிடலாம். ஜியோ, எப்படியாவது அவனை கண்ட்ரோல் பண்ணு. ஜேகே, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஜேகே. அதுக்கப்புறம் ஜேயோப்பால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜேகே வயன் மேலே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்குள்ளே யூங்கி வந்து தடுத்துடுறாரு. ஜேகே, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஜேகே. அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் ஜேயோ, ஜேயோ எப்படியாவது என்னை கண்ட்ரோல் பண்ணுடா. ஆனால் என்னாலேயும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கே இருந்தேன்னா வயனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேயோ தான் சுயரூபுக்கே மாறி அந்த காட்டுக்குள்ளே ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறது? வயன் பயத்தில் அவன் கண்ணை மூடிட்டு கீழே படுத்து அழுதுட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஜேகே, கண்ட்ரோல் யூஸ். ஜேகே, இப்போ என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் தான் ஒரு யோசனை வருது. வயன் இவங்க எனக்கு பயமாக இருக்கு.
எனக்கு பயமாக இருக்கு யோகி. யோகி நான் சொல்கிறது கேளு வயன். என் கையார. யோகி என்ன சொல்கிறீங்க? கையாரன்னு சொன்னேன். அதோட பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து இவங்க கையை லைட்டாக கிழிக்கிறாங்க. இப்போ உன் கையில் வர ரத்தத்தையும் ரெண்டுத்தையுமே ஒன்றா கலக்கு. என்ன சொல்கிற யோகி? சொன்னதை செய். பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க. இது எடுத்து அவனத்திலே வை. ஜேகே வேணாயும். இந்த பக்கம் நான் சொல்கிறது செய். அவன் வயன் கலக்கி அந்த ரத்தத்தை எடுத்து ஜேகே நெத்தில வைக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறத சொல்லு. ஜெசினில் தொங்ஜி ஹாதா. என்ன? ஜெசினில் தொங்ஜி ஹாதா சொல்லு. அதோட நெத்தியில் வைக்கிறாங்க. ஜெசினில் தொங்ஜி ஹாதா 3 தடவை சொல்லு. ஜெசினில் தொங்ஜி ஹாதா, ஜெசினில் தொங்ஜி ஹாதா. அதோட ஜேகே கோபமாக இருந்தவர் அப்படியே வாங்கி விழுந்துடுறாரு. அங்கே ரூமில் கேட்டுட்டு இருந்த எல்லா சவுண்டுமே கொஞ்ச நேரத்தில் அமைதியாகுது. இந்த பக்கம் யோங்கியும் வயன் அவனோட பிளட்டை க்ளீன் பண்ண ஜேகே வாங்கிட்டான். அவனோட பவர்னால தான் எங்களால் உயிரோடு இருக்க முடியும். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. எல்லா சத்தமும் அமைதியாகிடுது. எதுக்காக நான் இங்கே வந்தேனே தெரியல. இங்கே வந்தது பெரிய தப்பாக போச்சு. ஜேகே நீங்கள் அப்புறம் பிளட்டை க்ளீன் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் ஜேகேவை தண்ணி தொளிச்சு எழுப்பிடுங்க. வயன், ஜேகே are you all right? I'm all right. இதுக்கப்புறம் உடம்புல சின்ன கீரல் கூட வர விடாத. அப்புறம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆச்சுன்னா சத்தியமாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்தில் யுங்கி கண்முழிக்கிறாரு. அந்தந்த ரூமில் எல்லாருமே கதை திறந்து வெளியில் வராங்க. எல்லாமே ஒன்றா வராங்க. அதோட வயன், எங்களை மன்னிச்சிடு வயன். நாங்கள் தெரியாமல் இந்த மாதிரிலாம் மாற வேண்டியதாக போச்சு. தயவு செஞ்சு உன்னோட ரத்தம் மட்டும் வெளியில் வராமல் பார்த்துக்கோ. ஏன்னா நாங்கள் ஹியூமன்ஸ் இல்லை, வேர்வல்ஃப். எங்களால் ஓரளவுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூங்கால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவங்க அம்மா ஹியூமன், அவங்க அப்பா வேர்வல்ஃப். அதனால் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எங்களால் முடியாது. நாங்கள் ஜென்ரேஷனாக வேர்வல்ஃப். இப்போது நாங்கள் மட்டும்தான் மிஞ்சிருக்கிறது. எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இப்படியே நாட்கள் போகுது. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. வயன் திருப்பியும் சிட்டிக்கு போகவே இல்லை. இவங்க கூட ஒரு ஹாப்பியான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க இன்னுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னா, அவங்க உடம்புலேருந்து ஒரு கீரல் கூட வர விடாமல் பார்த்துக்கிறது. இவங்கயுமே அதில் கேர்ஃபுல்லாக தான் இருக்கார். ஓகேடா மீ வேரூல் கதை இதோட முடிஞ்சது. உங்களை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை எப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் எனக்கு தோன்ற கதையை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. பாய் அம்மி, சரங்கே.